குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 18, 2025 ஓகேங்களா, செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு மட்டும் பேர் நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி மையம் சார்பில் டார்கெட் 20 அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் 2020 அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் வந்து தொடங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர் எஸ்ஐக்கான சைக்காலஜி மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு 20 எடுக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து நம்ம தொடங்கினோம். இது முழுக்க ஆஃப்லைன் தான். நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க உங்கள் அட்ரஸ். சரிங்களா? இதில் அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலும் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காம்போவாக கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட 45 டாப்பிக்கை கவர் பண்ணி 14 தேர்வுகள் இதில் நடக்குது. சரிங்களா? டாபிக் வைஸ் 8 தேர்வுகளும், ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3, ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டெஸ்ட் நடக்குது. இதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஷெடியூல் வேணும்னா மார்க் பண்ணியிருக்க அந்த நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். ஷெடியூல் உங்களுக்கு செல் பண்ணுவோம். சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஒரு 2 or 3 டேஸில் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3, சந்திராயன் 4, சந்திராயன் L, ஆதித்யால் 1, சுக்ராயன், சமுத்ராயன், மங்கள்யான், ககன்யான், இந்த மாதிரி நம்ம வீடியோ போட்ட எல்லா மெட்டீரியலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்போவாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு மாணவர்கள் போராட்டத்தின் போது நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக அப்போதைய பிரதமராக பதவி வகித்த ஷேக் ஹசீனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரண தண்டனை விதித்து வங்கதேசத்தினுடைய சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? வங்கதேச சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற தியாகிகளின் வாரிசுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து பார்த்தீங்கன்னா அரசு பணிகளில் இடஒதுக்கீடு வழங்கினாங்க. இதை எதிர்த்து மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்தினாங்க. இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50 மாவட்டங்களில் 36 நாட்கள் வரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் நடந்துச்சு. இதில் கிட்டத்தட்ட 1400 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டிருக்காங்க. 25,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா காயமடைந்திருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தினுடைய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கிய வாழ்நாள் சாதனையாளருக்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதி பேரில் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது வந்து பார்த்தீங்கன்னா 2022 வழங்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தகுதியுள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இந்த விருதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையுடன் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும். ஓகேங்களா? அடுத்தது, ஹரியானாவில் நடைபெற்ற 18வது இந்திய நகர்ப்புற போக்குவரத்து மாநாட்டில் தேசிய அளவில் சிறந்த போக்குவரத்து அமைப்பை கொண்ட நகராக சென்னை வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா முதல்வருடைய பார்வைக்கு வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிச்சிருக்காங்க. அடுத்தது, வேளாண் பட்டப்படிப்பு மற்றும் பட்டப்படிப்பு முடித்து 20 முதல் 45 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா 1000 முதல்வரின் உழவர் நல சேவை மையங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30% மானியம் வழங்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் அறிவிச்சிருந்தாங்க. இந்த திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேவை மையங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 3 லட்ச ரூபா வந்து பார்த்திங்கன்னா மானியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசு வழங்கும். சரிங்களா? அடுத்தது, துல்லியமான சுகாதாரம் சுற்றுச்சூழல் அமைப்புக்கான ஒற்றை செல் ஒமிக்ஸ் பயன்பாடு, அதாவது ஸ்காட்னு சொல்லுவாங்க. இந்த ஆராய்ச்சி ஆய்வு மையத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரயில்வே நிதி நிறுவனத்தினுடைய உதவியுடன் சென்னை ஐஐடி வந்து பார்த்திங்கன்னா நிறுவுறாங்க. நாட்டிலேயே முதலாவதாக அமைக்கப்படும் இந்த ஆய்வு நிறுவனத்தை நிறுவ சென்னை ஐஐடியில் மருத்துவ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா 10.83 கோடி வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முருகப்பா குழுமத்தினுடைய முன்னாள் தலைவரும் கோரமண்டல் இன்டர்நேஷனல் நிறுவனத்தினுடைய மதிப்புறு தலைவருமான வெள்ளையன் வந்து பார்த்திங்கன்னா 72 உடல்நலக்குறைவு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். சரிங்களா? அடுத்தது, நம்ம நேற்றே வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். கேந்திர வித்யாலயா நவோதயா பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா 14,967 காலி பணியிடங்களுக்கு டிசம்பர் 4 வரை வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவற்றில் சேர வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு தகுதி உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்க கேட்டிருக்க தகுதியெலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது, மத்திய வேளாண் அமைச்சகம் விதைகள் சட்டம் 2020க்கான வரைவு மசோதா வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. இது பொதுமக்களுடைய கருத்துக்காக டிசம்பர் 11ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கோரியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2004, 2019 இந்த 2 டைமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை லான்ச் பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? மத்திய வேளாண் அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா விதைகள் சட்டம் 2025. ஓகேங்களா? இதன்படி வந்து பார்த்திங்கன்னா வீரியமிக்க விதைகளை விற்கிறது, விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, போலியான விதைகளை வந்து பார்த்திங்கன்னா தடை செய்கிறது, அதுக்கான தண்டனை வழங்குறது, இந்த மாதிரி விதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வகுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது, டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் நிறுவனரும் உலகின் முதல் பணக்காரருமான எலான் மஸ்க். ஓகேங்களா? இது முக்கியமானது. டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் வந்து பார்த்திங்கன்னா எலான் மஸ்க். இவர் வந்து பார்த்திங்கன்னா 26/5/2025 விக்கிபீடியாவுக்கு போட்டியாக வந்துன்னா குரோஹிபீடியா அப்படின்ற இணைய வழி கலைக்களஞ்சியத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கிறார். ஓகேங்களா? குரோஹிபீடியா
ஓகேங்களா. இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு ஆற்றலை பரவலாக வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் $1.5 பில்லியன், அதாவது 1.33 லட்சம் கோடி மதிப்பீட்டில் செயற்கை நுண்ணறிவு தரவுத்தளம் அமைக்க வந்து பார்த்திங்கன்னா கூகுள் நிறுவனத்துடன் அந்த மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. ஓகேங்களா. முதல் முறையாக அமெரிக்காவுக்கு வெளியே அமைக்கப்படும் மிகப்பெரிய செயற்கை நுண்ணறிவு மையம் இதுவா அப்படின்னு கருதப்படுது. ஓகேங்களா. உலகின் செயற்கை நுண்ணறிவு தாக்கம் குறித்த உலக தெற்காசிய உச்சி மாநாடு 2026 பிப்ரவரியில் டெல்லியில் நடக்குது. ஓகேங்களா. அடுத்தது அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக ChatGPT போன்ற பெரிய மொழி மாதிரிகளை, அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸை பயன்படுத்துவதில் உலகின் 2வது பெரிய நாடாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இருக்குது. ஓகேங்களா. எல்லாமே இம்பார்ட்டன் தான், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அடுத்தது தமிழ்நாடு ஆவண காப்பகத்தின் அரிய ஆவணங்களை ஆராய்ந்து தமிழ்நாட்டின் பெருமைமிகு வரலாற்றை வெளிக்கொண்டு வரும் ஆராய்ச்சியாளருக்கு மாதம் 50,000 வீதம் ஒரு ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சிக்கு உதவித்தொகையாக வழங்கப்படும் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து கோவி செழியன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், டிஎன்பிசிலாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நோட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான வரிகள் பகிர்ந்தளிக்கும் கொள்கையை உருவாக்கும் பொறுப்பை உடைய 16வது நிதிக்குழுவினுடைய அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிச்சிருக்காங்க. மத்திய அரசின் மொத்த வரி வருவாயிலிருந்து மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு மானியங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்றதுக்கான புதிய அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிக்கை வரையறுக்கும். ஓகேங்களா. 2026-27 ஆண்டு முதல் அடுத்த 5 ஆண்டுக்கு வந்து இந்த அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா அமலுக்கு வர இருக்குது. 16வது நிதிக்குழுவினுடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் பனகாரியா. ஓகேங்களா. மற்றும் பிற உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் சந்தித்து வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. முன்னதாக 15வது நிதிக்குழுவோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா NK சிங். ஓகேங்களா. இவர் தலைமையில் தான் வந்து 15வது நிதிக்குழு வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டுச்சு. இது வந்து 2021-22 2025-26 வரையிலான 5 ஆண்டுகளுக்கான காலத்துக்கான மத்திய அரசினுடைய வரி பகிர்வு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க பரிந்துரைச்சு வந்து பார்த்திங்கன்னா 41% வரியை வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 16வது நிதிக்குழு வந்து பார்த்திங்கன்னா 2023 ஆண்டு டிசம்பர் 31 வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் பனகாரியா. அது மட்டும் இல்லாமல் ஓய்வு பெற்ற அதிகாரியான ஆனி ஜார்ஜ் மேத்யூ, பொருளாதார நிபுணரான மனோஜ் பாண்டே ஆகியோர் முழு நேர உறுப்பினர்களாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ஆலோசகரான சௌமியா காந்தி கோஷ், ரிசர்வ் வங்கியினுடைய துணை ஆளுநரான டி ரபின் சங்கர் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகுதி நேர உறுப்பினர்களாக கொண்டு உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. இது உருவாக்குறது வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் உருவாக்குவார். ஓகேங்களா. அமெரிக்காவிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்பிஜி பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா கொள்முதல் செய்ய இருக்குது இந்தியா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 22 லட்சம் டன் எல்பிஜி வாயு கொள்முதல் செய்ய இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. ஓகேங்களா. 2026 ஆண்டிலிருந்து இது தொடங்குது. இதன் மூலம் இந்தியாவின் எல்பிஜி இறக்குமதியில் 10% அமெரிக்காவிலிருந்து கொள்முதல் செய்யப்பட இருக்குது. அமெரிக்காவிலிருந்து இந்தியா எல்பிஜி இறக்குமதி செய்யும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முதல் முறை. ஓகேங்களா. வணிக சமநிலைக்காக வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா வரி விதிப்பு செஞ்சிருந்தார் இல்லையா, அதுக்கு ஈடுகட்டுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. தென்னிந்தியாவின் இயற்கை வேளாண் கூட்டமைப்பின் சார்பில் கோவை கொடிசியா வளாகத்தில் புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை முதல் 13 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வேளாண் மாநாட்டை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேங்களா. அடுத்தது சென்னை அருகே செம்மஞ்சேரியில் 112 ஏக்கரில் 301 கோடி ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தரத்தினால விளையாட்டு நகரம் வந்து பார்த்திங்கன்னா அமைக்க தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா அனுமதி அளிச்சிருக்காங்க. இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவின் முதல் முறையாக உருவாக்கப்படும் மிகப்பெரிய விளையாட்டு மையமாகும். இது வந்து அடுத்த 3 மாதங்களில் இத்திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்குறோம், அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், எதையும் ஒமிட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜப்பானில் நடைபெறும் செவித்திறன் மாற்றுத்திறனாளிக்கான டெஃப்லிமிக்ஸ் போட்டிக்கான துப்பாக்கிச் சுடுதல் வந்து பார்த்திங்கன்னா அனுயா வந்து பார்த்திங்கன்னா தங்கமும், பிரஞ்சலிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி பதக்கமும் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது வந்து ஏபிடி ஃபைனல் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இத்தாலியினுடைய யானிக் சின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயினுடைய கார்லோஸ் அல்காரஸை வீழ்த்தி சாம்பியன் கோப்பையை வந்து பார்த்திங்கன்னா தக்க வச்சிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எகிப்தில் நடைபெறும் துப்பாக்கிச் சுடுதல் உலக சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவுடைய குல்பிரீத் சிங் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி பதக்கம் இருக்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா உலகக்கோப்பை குத்துச்சண்டை ஃபைனல் போட்டியில் இந்தியாவினுடைய பவன் பர்த்வால் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஹிதேஷ் மற்றும் ஜாதுமணி நவீன், சுமித் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா பதக்கங்களை உறுதி செய்திருக்காங்க. வேர்ல்டு பாக்ஸிங் இந்திய குத்துச்சண்டை சம்மேளனம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் நொய்டாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டிகள்லாம் நடக்குது. ஓகேங்களா. நம்ம நேற்றே பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாதத்திற்கு உதவுவரையும் பயங்கரவாதிகளவே கருதுமான அணுகுமுறையை இந்தியா தொடர்ந்து பின்பற்றணும் வந்துட்டுனா இராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவிவேதி வந்து பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு. நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அவருடைய பேர். ஓகேங்களா. இராணுவ தலைமை தளபதி வந்து உபேந்திர துவிவேதி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சாசனத்துடைய 370வது சட்டப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா 2019 தான் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. இது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குகிற சட்டப்பிரிவு. இதெல்லாம் பள்ளிப்பாட புத்தகத்தில் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். ஓகேங்களா. அடுத்தது ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு கூடுதலாக 500% வரி விதிக்கப் போவதாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிச்சிருக்கிறார். அடுத்தது
தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முனைவர் பட்டத்துக்கான ஆய்வறிக்கை வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிச்சிருக்கிறாரு. திருச்சியில் தேசிய கல்லூரியின் உடற்கல்வித்துறையில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்துன்னா இயந்திர கற்றல் வழி பள்ளி மாணவர்களுக்கான திறன் மேம்பாடு மற்றும் உடல் இயக்க செயல்பாடு அப்படின்ற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான். இதாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அடுத்த நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் விருப்பப்படிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலுக்கு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.